எங்க பேத்தி எப்பவுமே எங்களோட இப்படி ஒட்டி உறவாடணும்னு தான் நாங்க எல்லாரும் விரும்பணும். சரிம்மா, சாப்பிடு. மது மனசு மாறிட்டான்னு இப்பவே எல்லாரும் சந்தோஷத்துல நல்லா மிதந்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் கதற வேண்டி இருக்கும். என்னன்னு அக்கா திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டாங்க, என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நந்து, அக்கா மனசு மாறிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா மாறுவாங்கன்னு தெரியாது. எப்படியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அக்கா நல்ல விதமா மாறிட்டாங்கல்ல, அது போதும். அரவிந்த், நந்தினி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்ப நல்லவளா மாறல. நான் எப்பவுமே நல்லவளா தான் இருக்கேன். மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. அரவிந்த், நந்து, அக்கா அவங்க கூட பேசிட்டா பாத்தீங்களா? இனிமே நீங்களும் அக்கா கூட சகஜமா பேசி எப்பவுமே ஒன்னா ஸ்கூலுக்கு போகணும். சரியா? என்ன சரிம்மா. அக்கா, இனிமே நம்ம பழ விட்டுக்கலாம். மது இனிமே எப்பவுமே தம்பி தங்கச்சிங்களோட எங்க கூட இயல்பா சந்தோஷமா இருக்கணும். அதான் இந்த அம்மாவோட ஆசை. நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாமே கேட்கணும்னா நான் ஆசைப்பட்டு கேக்குறத நீங்க வாங்கி தரணும். சரிம்மா, என்ன வேணும்னு கேளு, அம்மாவால முடிஞ்சா வாங்கி தரேன். பாத்தீங்களா, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். நான் எப்ப எது கேட்டாலும் உடனே லாக் வைக்கிற மாதிரி முடிஞ்சா வாங்கி தரேன்னு சொல்றீங்க. அது என்ன முடிஞ்சா? உங்களால முடியாததையா நான் கேட்க போறேன்? நான் கேட்ட உடனே சரி வாங்கி தரேன்னு உங்களால சொல்ல முடியுதா? பாத்தீங்களா? நீ என்ன கேட்க போறேன்னு தெரியாம அதை எப்படி வாங்கி தரேன்னு சொல்ல முடியும்? அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானே அதை வாங்கி கொடுக்கறத பத்தி நான் யோசிக்க முடியும். அதனாலதான் முடிஞ்சா வாங்கி தரேன்னு சொன்னேன். என் விஷயத்துல யோசிக்கிறேன்றதே கிடையாது. நான் ஒண்ணு வேணும்னு கேட்டா அதை நீங்க உடனே எனக்கு வாங்கி தரணும். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அப்படித்தான் நல்லா அழுத்தமா பாயிண்டா புடிச்சு பேசு. சரி, உனக்கு நான் என்ன வாங்கி தரணும்? எனக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரணும். என்ன மது, புது மொபைல் வேணுமா? ஆமா. ஓஹோ, என்கிட்ட புது மொபைல் வாங்கி தர சொல்லி அடி போடுறதுக்காக தான் டிஃபன் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சியா? என்ன இப்படி பாக்குறீங்க? நான் ஜஸ்ட் ஒரு போன் தானே கேக்குறேன். வாங்கி தர முடியுமா முடியாதா? ஏற்கனவே உன் கைக்கு மொபைல் வந்து அதனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுங்கறத மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல. பூர்ணிச்சித்தி வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த போனை போட்டு சுக்கு நூறா உடைச்சிட்டீங்கல்ல. மது, உன் பூர்ணிச்சித்தி அந்த போனை வாங்கி கொடுத்தாங்கன்றதுக்காக உன் அம்மா அந்த போனை போட்டு உடைச்சாங்க? அந்த போனை வச்சுட்டு உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றேன்னு பண்ணி அதனால உன் ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த கோவத்துல தான் அண்ணி அப்படி பண்ணாங்க. இப்ப திரும்பவும் உன் கைக்கு போன் வந்துச்சுன்னா உனக்கு படிப்புல கவனம் போயிடும். இப்ப போயிட்டு இருக்க ஸ்கூல்லயும் அதே பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் வேண்டாம் மது. பிரச்சனை என்கிட்ட போன் இருந்ததுனால இல்ல சித்தப்பா, அது உங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு இப்ப போன் தேவைப்படுது, அதை வாங்கி கொடுங்க. இங்க பாரு மது, ஒரு அம்மாவா உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை தான். நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன். ஆனா இந்த போன் விஷயம் மட்டும் இப்போதைக்கு வேண்டாமே. ப்ளீஸ் மது, இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காத. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு போன் வேணும். அப்படின்னா உனக்கு படிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. போனை வாங்கிட்டு இப்படியே வீணா போயிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டு அப்படித்தானே? போன் வாங்கி கொடுத்தா கெட்டு போயிடுவேன், படிக்க மாட்டேன்னு சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காதீங்க பாட்டி. அப்படி கடுப்பாவுது. ஏமா,
திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா இப்படி ஃபோன் கேட்டு அடம் பிடிச்சா எப்படிம்மா? இங்க பாரு, நாங்க எல்லாரும் உன் நல்லதுக்காகத்தான் சொல்றோம். உனக்கு இப்ப ஃபோன் வேண்டாம்டா செல்லம். எனக்கு இப்போ உங்க யாரோட அட்வைஸும் தேவையில்ல தாத்தா. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் விஜய் அங்கிள் என்ன சொன்னாரு? உனக்கான ஃபுல் ஃப்ரீடம் உங்க வீட்ல கிடைக்கும்னு ப்ராமிஸ் கொடுத்ததுனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இப்போ நான் ஃபோன் கேட்டு வாங்கி தர முடியாது நீங்களா சொன்னா எப்படி? இப்படி நடக்கும் தெரிஞ்சா நான் என் ஃப்ரெண்ட் வித்யா வீட்டுக்கே போயிருப்பேன். இப்போ என்ன, நான் அங்கேயே போறேன். ஏய் அது உட்கார். இப்போ எதுக்கு என்ன தடுக்குறீங்க? இப்ப என்ன, உனக்கு மொபைல் தானே வேணும், நான் வாங்கி தரேன். உண்மையாவே வாங்கி தருவீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி சொல்றீங்களா? நான் சொன்னா வாங்கி கொடுப்பேன். நாளைக்கு உன் கைக்கு ஃபோன் வரும், போதுமா? ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்துல நீங்க சரின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, சாப்பிடு. அரவிந்த் சாப்பிடு. இந்த நல்லவ சொன்னா நிச்சயம் ஃபோன் வாங்கி கொடுத்துருவா. மது கைக்கு அது வரட்டும், அப்புறம் அதை வச்சே செவந்தியோட மொத்த நிம்மதியையும் கெடுக்கலாம். என்ன நீங்க அவளுக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க. அவ தான் வாங்கி தரலனா திரும்பவும் அந்த வித்யா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாளே. விடுங்க ரகு, ஃபோன் வாங்கி கொடுக்கறப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் போட்டு கொடுத்துடலாம். சரிங்க நீங்க சொல்ற மாதிரி பண்ணி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. செவந்தி, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்னா என்னமா அர்த்தம்? பேரண்டல் கண்ட்ரோல்னு ஃபோன் செட்டிங்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு மாமா. நாம அதுக்குள்ள போயிட்டு ஆன் பண்ணிட்டோம்னா எந்த தப்பான ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. 18 வயசு கீழே இருக்கிற பசங்க எதெல்லாம் பார்க்கணுமோ அது மட்டும்தான் வரும். ஓ, அப்படின்னா போன் வாங்கின உடனே முதல்ல அதை பண்ணி கொடுத்துருமா? எப்படியோ போனால அவ கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வழிமுறை இருக்குன்னா அது சந்தோஷம்தான். நீ உயிர் பொழப்பியா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நான் வேண்டிக்கிட்ட அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. தம்பி தான் பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்துட்டான்ல, இனிமே இவனுக்கு ஆயுள் கெட்டிதான். சாவை இவன் பக்கத்துல கூட நெருங்காது.